இன்றைக்கி வந்து பாகற்காய் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணிக்கலாம். தக்காளி கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். தக்காளியையும் பாகற்காயையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதுவே ரொம்ப குட்டி பாகற்காயாக இருந்துச்சுன்னா அப்படியே கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயை ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு, ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கட் பண்ணி வச்ச ஆனியனை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். வதங்கின பிறகு கட் பண்ணி வச்ச பாகற்காயை போட்டுக்கலாம். சால்ட், எவ்வளோ தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் ஜீரகம் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப காரம், குழம்பு மல்லித்தூள், இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாகற்காய் வெந்ததும் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். பாவக்காய் பொரியல் ரெடி.